ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். டுகு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ஒரு அவுட்டிங் விலாக் தான். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் வந்திருக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக அம்மா அப்பா வந்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நைட் டைம் ஆஃப் நியூயார்க்கு, அதாச்சும் டைம் ஸ்கொயர்லாம் பார்த்தாங்க இல்லையா. ஸோ டே டைமில் ஃபெரியில் ட்ராவல் பண்ணி அந்த சைடில் இருக்கிற நியூயார்க், சென்டர் டவுன் நியூயார்க் எப்படி இருக்குதுன்னு காட்டணும். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃபெரி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்ரீதர் வந்துட்டு கார் பார்க்கிங் ஏரியாவில் கார் பார்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மெல்லமாக நடந்து இங்கே வந்தாச்சு. சரி, எனக்கு தெரிஞ்சு கால் ஸ்ப்ரெயின் ஆகிருக்குதா இருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பியிருக்கிறோம். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஆராத்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு முந்தின நாள் வந்து ஏதோ விளையாண்டுட்டு இருக்கிறப்பவோ இதுலேயோ கால் லைட்டாக ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சா. அதில் இருந்துட்டு அவளுக்கு கால் வந்துட்டு நடக்கவே முடியல. அதாச்சும் ஐ திங்க் லெஃப்ட் லெக்கில் தான் நினைக்கிறேன், கால் கெந்தியே நடந்துட்டு இருந்தா. ஸோ நாங்கள் கேட்டோம், கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஓகேவாம்மா, உனக்கு நடக்க முடியுமான்னு கேட்டதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விளையாடுறப்பெல்லாம் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். பட் குழந்தை நடக்கிறப்பவே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருந்துச்சு. பட் எப்படியோ அன்றைக்கி ஃபுல்லாக நாளுமே மேனேஜ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் வந்துட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கிறோம். ஸோ ஃபெரி சர்வீஸ் வந்துட்டு 4:30 மணிக்கு இருக்குதா. ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை, இல்லை 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஃபெரி சர்வீஸ் இருக்கும். சரி, அப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம டைரெக்டாக வந்துட்டு காரில் நியூயார்க் போகிறதும் இந்த ஃபெரியை க்ராஸ் பண்ணி நியூயார்க் போகிறதுமே ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆராத்யா, ஆதித்யா, ஆமா மேல உட்காரலாமா? சூடா மேல உட்கார். Hey, Dugu, you enjoying? ஸோ அந்த ஃபெரி ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். பட் அந்த 10 நிமிஷமே ஒரு நிமிஷம் கூட நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த தண்ணியோட வைப்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்துட்டு பில்டிங்ஸ் எல்லாம் நல்ல டாலாக நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நல்லா ஃபெரியில் அம்மா அப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு என்னென்னா, குழந்தைங்க நானும் ஸ்ரீதரெல்லாம் நாங்கள் நியூயார்க் நிறைய தடவை பார்த்துட்டோம். போன வருஷம் இல்லை, லைக் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தப்போ அப்பா மட்டும்தான் நியூயார்க் கொஞ்சமாக பார்த்தாங்க, அம்மா பார்க்கவே இல்லை. அதனால் டே அண்ட் நைட் எக்ஸ்பீரியன்ஸ் நியூயார்க்கில் எப்படி இருக்குன்னு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை மாதிரியே யார் நியூயார்க் பார்த்தது இல்லையோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபெரியை க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணுறதுக்காக வந்துருக்குறோம். வாங்க பா. Tiene mucho de comercio en la
கேர்ஃபுல் ராகண்ணா. இந்த நியூயார்க்கில் மட்டும்தாங்க எல்லா சீசனாக இருக்கட்டும், இல்லை என்ன வெயிலோ மழையோ இடியோ மின்னலோ பனியோ என்ன விழுந்தாலும் எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். எவ்வளோ வெயில் இருந்தாலும் பொருட்படுத்த மாட்டாங்க, எவ்வளோ குளிர் இருந்தாலும் பொருட்படுத்த மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு தாங்க. அந்த க்ரௌடையும் தாண்டி நீங்கள் வந்துட்டு போய் நியூயார்க்கை போய் ரசிச்சுட்டு வரணும். அதுதான் ரொம்ப கஷ்டமானது கூட. பட் ஸ்டில் வந்துட்டு நல்ல என்ஜாயபிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்வின் டவர் அட்டாக்ல யார் யார் இறந்தாங்களோ அவங்களோட பேரெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். பார்க்குறதுக்கு வந்துட்டு நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக வந்த காரணம் வந்துட்டு புரூக்லின் பிரிட்ஜ் பார்க்கணும். ஸோ நானும் ஸ்ரீதர் ஆக்சுவலாக பார்த்துருக்காரு. குடுடுகு நாங்கள் 3 பேர் புரூக்லின் பிரிட்ஜ் இதுவரை போனதே கிடையாது. அப்புறம் அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா அவங்களும் கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நடந்து போகலாமேன்னு நினச்சிட்டோம். கார் எடுத்துகிட்டு போனோம்னா பார்க்கிங் நியூயார்க்கில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பெஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா வாக்கிங் தான். ஆனால் நாங்களும் வந்துட்டு மேப் போட்டு நடக்கிறோம். அன்றைக்கி வெயில் பார்த்திங்கன்னா ஹாரிபிள், ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்தது. அதில் என் குழந்தைக்கு வந்துட்டு ஆராத்யாவுக்கு அன்றைக்கி காலில் வந்து லைட்டாக ஸ்ப்ரெயின் ஆச்சு. அதே மாதிரி இன்னொரு கொடுமை என்னென்னா அவளுக்கு ஒரு பல் வந்து அப்போமோன்னு விழுற ஸ்டேஜுக்கு இருக்குதா, அப்பப்போ அந்த பல்லேருந்து ரத்தமாக கொட்டிக்கிட்டே இருந்தது. பாவம் அவளுக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணவே முடியலை. வெயிலுன்னா எப்பா, அதுவும் அந்த புரூக்லின் பிரிட்ஜ் வந்துட்டு நடக்கிறது கொஞ்சம் தூரம் வரையாங்க. அந்த வெயிலில் வந்துட்டு மேலேருந்து கீழே வர்றது ஈஸியாக இருக்கும். பட் கீழேருந்து மேலே ஏறி போகிறப்ப என்ன ஆகும்னா இப்படி ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக ஏற்றமாக இருக்கும் பாருங்கள். அதனால் நமக்கு நடக்க ரொம்ப டயர்ட் ஆகிற அளவுக்கு ஆகிடுச்சு. பட் அந்த ஈவினிங் நாங்கள் போனது கூட ஒரு ராங் டைமிங் தான் நினச்சிக்கோங்களேன். ஆக்சுவலாக புரூக்லின் பிரிட்ஜ்க்கு வந்துட்டு விடிய காலையில் ஒரு 6 மணி 7 மணி அந்த டைமில் போனோன்னா வெயில் இருக்காது சுத்தமாக. அதனால் கொஞ்சம் அந்த வெதரில் வந்துட்டு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் அந்த பீக் வெயில் 4:30 மணிக்கு 5 மணிக்கு போனோன்னா எப்படிங்க இருக்கும், உச்சி மண்டையெல்லாம் வெந்து போயிடும். எஸ், நம்ம வந்து புரூக்லின் பிரிட்ஜ்க்கு வந்தாச்சு. என்னடி குடு இல்லை, உனக்கு புரூக்லின் பிரிட்ஜ் பிடிச்சதா? பட் ரொம்ப ஹாட்டாக இருந்தது என்னம்மா. ஐயோ, நான் வந்து நிறைய ரீல்ஸில், அதாச்சும் சின்ன வயசில் நம்ம இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும்ப்பா, அப்போல்லாம் அமெரிக்கா பற்றி நமக்கு என்ன தெரியும் இல்லையா. பட் 1-2 பிளேசஸ் எல்லாம் நம்ம மனசில் இருந்துட்டு மாறவே மாறாது. லைஃப் டைமில் ஒரு தடவையாச்சும் எனக்கு இங்கே போகணுன்னு தோணும் இல்லையா. எனக்கு நியூயார்க்கில் நிறைய இடம் வந்துட்டு என் மனசில் ரொம்ப ரெஜிஸ்டராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு யூஎஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நான் யூஎஸ் போனேன்னா முதல்ல நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு தான் போகணுன்னு தோணுச்சு. ஸோ அது வந்துட்டு நியூயார்க் தான். எப்போதுமே நியூயார்க், நயகரா எல்லாமே அந்த டாப் ப்ரையாரிட்டி. நியூயார்க்கில் இந்த புரூக்லின் பிரிட்ஜ் ரொம்ப நாளாக நானும் ஸ்ரீதர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், இங்கே இருக்கிறோம் நம்ம 8 வருஷமாக இருக்கிறோம், இது வரைக்கும் நான் அங்கே போகலன்னு இல்லையேன்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் இன்றைக்கி எனக்கு அந்த ஆசையை நிறைவேறிச்சு. அம்மா அப்பா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கீழேருந்து மேலே வர்றப்போ தான் கஷ்டமாக இருக்கும். பட் மேலே இருந்துட்டு கீழே இறங்கி வர்றப்போ கடன்னு நடந்தோம். அதில் குழந்தைக்கும் கால் வலிச்சதுனால ஸ்ரீதர் ஒரு பாப்பாவை, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு இன்னொரு பாப்பாவை வந்து தூக்கிட்டு நடந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நம்ம வந்து எந்த இடத்துக்கு நான் போனாலும், கோயிலுக்கோ வால்மார்ட்டுக்கோ இல்லாட்டா வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனாலும் எப்போதுமே நம்ம லவ்வபிள் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் பத்தாதுங்க. ஸோ இன்றைக்கும் அம்மா வந்துட்டு என் கூட ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்களா, அம்மாவோட சவுண்டு கேட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் நின்று என்கிட்ட பேசிட்டு போனாங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் நாங்கள் பேசல. ஐ திங்க் ஒரு 20-30 மினிட்ஸ் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா எங்களுக்கு சூப்பரான மொமெண்ட்டுங்க. அவ்வளோ கூட்டத்துலேயும் நம்மளை பார்த்து வந்து பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் ஸ்ரீ மஞ்சு விளாக்ஸ், ஸ்ரீதர் தானே, மஞ்சு தானே, அம்மா வந்திருக்காங்களா, நாங்கள் வந்துட்டு வீடியோ எல்லாம் பார்க்குறோம் சொல்லிட்டு எவ்வளவு
இவ்வளவு நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு எங்களை வந்து பேசணும்னு தோணுது பாருங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னா எனக்கு அந்த அவங்களோட பேர் தான் எனக்கு மறந்து போச்சு. பட் நிஜமாகவே அன்னையோடைய நாள் வந்துட்டு யூ ஆல் ஆஃப் அஸ் யூ மேட் ஆர் டே. அவ்வளோ நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. நானுமா இஸ் கெட்டிங் அ நியூ சேர். என்னம்மா? நானுமா அது ஓல்டு சேர். அது வேணா 8 years ஆகுமாம்மா அந்த சேர். எடிசன் வீட்டில் இருந்துட்டே கொண்டு வரும். 8 years இல்லை, ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். 8 years எப்படிமா? நம்ம 8 வருஷமா வச்சிருக்கிற சேர் அது. பட் அது கூட சூப்பர் யூசேஜ் தான். என்ன நல்ல உழைச்சது. குடுடுகு வந்துட்டு சுருக்கி விளையாண்டு அடிச்சு உடைச்சதுல தான் அது போயிடுச்சு. பட் மற்றபடி நல்லா இருக்கும், முதுகு கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் இப்போ உடஞ்ச காரணத்தினால ஸ்ரீதர் இஸ் கெட்டிங் a நியூ சேர். அந்த சேர் வந்துட்டு பேஸ்மெண்ட்ல போட்டுடலாம். ஓகே. ஸோ நீ சேர் பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். பிராண்டோட நேம் வந்துட்டு கூர்பீர். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு எர்கோனாமிக் ஆஃபீஸ் சேர். அதனால வந்துட்டு முதுகு வலி, கழுத்து வலி அதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் இந்த சேர். ஸோ ஸ்ரீதர் வந்து நம்ம எப்போதுமே ஆஃபீஸ் சேரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும் இல்லையா? சும்மா ஸ்டிஃபாக இருக்கிற சேர்லாம் வந்துட்டு ஏன்னா ஒரு 8 மணி நேரம் நம்ம உட்காந்து வேலை பார்க்குறப்போ நல்ல எல்லா டைரெக்ஷனில் ரொட்டேஷன் ஆகிறதா இருக்கட்டும், நமக்கு முதுகுக்காக இருக்கிற கழுத்துக்கு வந்துட்டு வலி இல்லாமல் ஸோ நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த சேர் வாங்கினேன். இது வந்துட்டு அந்த ப்ரைம் டேலலாம் நல்ல டீல் போட்டிருந்தாங்களா, ரொம்ப நாளாக தேடி வச்சுருந்துச்சு. கரெக்டாக வந்துட்டு இந்த டைம் வந்தப்போ வந்து கொஞ்சம் நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ பிராண்டோட நேம் வந்துட்டு கூர்பீர். கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் இங்கே தான் வந்து நீங்கள் வந்து நட்டு போல்ட்டு எதுவுமே நீங்கள் வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ண வேண்டாம், எல்லாமே உள்ளே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, கஷ்டமானது எதுவுமே இல்லை, எல்லாம் குயிக் ஃபிக்ஸ் தான். ஸோ அதை நம்ம வந்து ஸ்ரீதர் தான் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. இதுலேயே வந்துட்டு 2 டைப் ஆஃப் கலர்ஸ் இருந்துச்சு, ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லை ஒரு மாதிரி கிளே கலர், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பிளாக் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா ஸ்ரீதர் இதுக்கு முன்னாடி பிளாக் கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாருல சேரு, அதனால் வந்து இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது, இந்த மாதிரி இந்த கிளே கலர் சூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் தான் இந்த கலர் செலக்ட் பண்ணேன். ஆடுதுப்பா. இல்ல நல்லா இருக்கா? பின்னாடி சாய முடியுமா? இல்லை அப்படியே பின்னாடி நம்ம இந்த கூர்பீரோட எர்கோனாமிக் சேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அப் அண்ட் டவுன், அதுக்கப்புறம் பேக் அண்ட் ஃபோர்த், அப்புறம் 360 டைரெக்ஷனில் எப்படினாலும் நீங்கள் வந்து அதை ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பொசிஷன் எப்படியோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆர்ம் ரெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நான் வந்து எதுக்காக ஸ்ரீதருக்கு இந்த சேர் வாங்கினேன்னா, பழைய சேரில் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அவருக்கு அதில் அந்த ஹெட் ரெஸ்ட் போர்ஷனே இருக்காது, சும்மா முதுகுக்கு சப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். அதனாலே அவருக்கு கழுத்து வலியும் ஜாஸ்தியாக இருந்ததா. ஸோ அப்போ இந்த தடவை வாங்குகிற சேர் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஹெட் ரெஸ்ட் வந்துட்டு இருக்கிறது தான் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் இதில் எனக்கு வாங்குறப்ப வரைக்கும் தெரியாது இது வந்துட்டு ஒரு 90 டிகிரியில் இருக்கிற ஒரு ஹெட் ரெஸ்ட் தெரியாது, சும்மா ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். பட் நமக்கு எந்த அளவுக்கு பின்னாடி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அது வரைக்குமே அந்த ஹெட் ரெஸ்ட் கூட பொசிஷன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக அவர் வந்து உட்கார்றப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னாரு. ஸோ நம்ம எப்போதும் 8 hours ஒரே மாதிரி உட்காந்து வேலை பார்க்குறது இல்லை இல்லையா? ஸோ ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி பொசிஷனில் இருப்போம். அவருக்குமே ரொம்ப பிடிச்சது, எனக்கும் ரொம்ப ஹாப்பி தான். போடுற காசு வர்த்தாக இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளாக அம்மா கிட்ட வந்து வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தேன், அந்த வீடியோ கூட எடுத்திருக்கிறேன். ஸோ வாங்க வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக தான் நறுக்கணும், படப்படலாம் நறுக்க முடியும், வலிக்கிட்டு போகும். என்ன பண்ணணும்?
உப்பு மஞ்சப்பொடி இந்த தண்ணிக்குள்ளேயே போட்டு இது நல்லா கழுவிட்டு நல்லா 4 தடவை கழுவிட்டு அதில் போட்டு வேக வைக்க தனியாக போட்டு வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுட்டு அந்த அன்னைக்கு நல்ல வெங்காயம் நிறைய போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இப்போ இங்கே இல்லைன்னா பெரிய வெங்காயம் போடி. இதுக்கு கூட தேங்காய், ஜீரகம், வத்தல் பொடி, மல்லிப்பொடி ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து போட்டு தாளிக்கணும். அவ்வளோதான். வேலை ஈஸி தான். அது ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லை. இந்த எடுக்கிறது தான் கஷ்டம். அந்த கரண்டி எடுங்க. கருவேப்பிலையை பயந்து அந்த ஊரில் பயந்து. வாழைப்பூ கூட்டுக்கு நம்ம வந்து நிறைய வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா இன்னும் நல்லது. பட் இன்றைக்கி வந்துட்டு பெரிய வெங்காயம் தான் வீட்டில் இருந்ததா. ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை நம்ம வந்து பேனில் ஃபஸ்ட்டு அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை அது பொடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோ காய வச்சு கடைசியில் இவ்வளோதான் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, தண்ணி லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அவிச்சு அந்த தண்ணியை கரண்டி வச்சு இது ஃபுல்லாக நல்லா இழுத்துட்டு தண்ணியாக இருக்கும். வேணும்னா இது கூட ஜாஸ்தியாக வேணும்னா பாசிப்பயிறு போட்டுக்கலாம். நான் போடலை, பாசிப்பருப்பு போடலாம். உங்களுக்கு பிடிக்காது தெரியாதுல்ல, போடலாம். அதுக்காக கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டு காய்க்கும். வேணும்னா ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் வேணா ஊற்றிக்கலாம். தேங்காய், ஜீரகம் மேலே என்னதெல்லாம் தேங்காய், ஜீரகம், வத்தல், மஞ்சள் பொடி. பூண்டு வைக்க வேண்டாமா? வாழை உப்பெல்லாம் நம்ம அவிக்கிறப்பவே போட்டதானே? இப்போ உப்பு மஞ்சள் பொடி போடணுமா? போட்டு அவிச்சேன். அதான் இப்பெல்லாம் நம்ம உப்பு சேர்க்க மாட்டாங்க, அவிக்கும் போதே போட்டோம். ஸோ வெங்காயம் நிறைய போட்டாலும் நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். என்ன அந்த பாசிப்பருப்பு போட்டால் இதை விட ஜாஸ்தியாகும். சில பேருக்கு அந்த பாசிப்பருப்பு நறுக்கணும் சவைக்கும் போது பிடிக்காது. கேட்டுட்டு நான் அடுத்த தடவை போடும்போது எண்ணெய் ரொம்ப வேண்டாம். இது நீ எவ்வளோ நேரம் வேகணும்? வெந்தாச்சு. சும்மா தாளிச்சு அந்த பச்சை நம்ம ஏற்கனவே மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டோம்ல, நல்லா வேக வச்சு அவ்வளோதான் முடிஞ்சது. சும்மா வதக்கினா கொஞ்சம் அந்த பொடி தேங்காய் பச்சை வாடை போடணும். கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். நம்ம மோரில் போட்டாச்சுனாலே நல்லா கூட்டு கலராக இருக்கும். கொஞ்சம் நாங்கள் இருக்காங்க தேங்காய் ஜாஸ்தி எடுப்போம். அதனால தேங்காய் கூட சில பேர் தேங்காய் கொஞ்சம் குறைய போடுவாங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பூ கூட்டு கூட ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த காய் அந்த பூ வந்துட்டு அதுலேருந்து பிக்கிறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் கூட்டு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மஞ்சு சைனிங் ஆஃப். டேக் கேர், பபாய், ஸ்டே சேஃப். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.